ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பா. 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாழ்க்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தடையானால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். தசமி திதி 3 நாள் வர்றது, 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். 29ஆம் தேதி பார்த்தடையானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள், இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா. இதுக்கு ஒருவேளை அவளும் பண்ணுறாளா இருந்தால் அந்த ஸ்வஜ்ஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள். துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். நான் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரலாம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும். 3 திதிகளோ ராசிகளோ 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிருக்கு. இந்த திருதினஸ்பிருக்குலேயும் விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறது இல்லை. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரைகட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிருக்கார். ஏன்னா இவ்வளோ நாளாக ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட சேர்க்கையில் இருந்தார். இப்போ தனித்த செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போயிருக்கார். புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் தனித்த குருவாக இருக்கார். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தேனால் சுக்கிரன் கேதுவோட சம்பந்தம், அதாவது சப்தமாதிபதி 7க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. ஏன்னா குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய அதாவது 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதியே அவர் பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியம் தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும். தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். தூக்கம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ஏன்னா எதையோ நினச்சிட்டே தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதி வேறு சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிருக்கிறது, அந்த அளவு விசேஷம் இல்லை. கேதுவோட சம்பந்தம், மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம், அதாவது 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது. குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. 4ஆம் அதிபதி 4க்கு 11 இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக 9ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 28ஆம் தேதி காத்தால 8:30 மணிக்கு மேலே 3ஆம் இடத்துல போகிறார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சந்திரன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால தாயின் மூலியமாக உங்களுக்கு பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 30ஆம் தேதி கார்த்தால், அதாவது ஒரு 30ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணி 11:45 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேன்னா சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார். சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் புதனோட சம்பந்தத்தில் அதாவது புதனோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன். இதனால் பார்த்தோம்னா ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கிறதுனால கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திர பகவான் தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். மருத்துவ சம்பந்தமாக மருத்துவ உபகரணங்கள், டாக்டருக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். சமையல்கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். செங்கல், மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இராணுவ வீரர்கள், UPSC எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதி IAS படிச்சுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக